எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்குறோம். அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். என்னென்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று ஒரு 14 to 15 நாள் ஆச்சு, இன்னோட ஒரு 16 நாள் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்குலைஞ்சு போச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டு பெண்களுக்கு தமிழ்நாடே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் அவங்க பேசியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய தகுதி திமுகவுக்கு இருக்கா? இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்கா? இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய திமுக தலைவருக்கு அடுத்து இருப்பார் உதயநிதி அவருக்கு இருக்கா? யாருக்கு அந்த தகுதி இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். எந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், பாலியல் கொலை யாருடைய ஆட்சியில் அதிகமாக நடந்துச்சு? சொல்லுங்கள் மக்களே, நீங்களே சொல்லுங்கள். யாருடைய ஆட்சியில் நடந்துச்சு? அப்போ திமுக ஆட்சியில் தான் எல்லாமே நடந்துச்சு இல்லைங்களா? 2000 வழக்குகளுக்கு மேலே கற்பழிப்பு, அதாவது போக்சோவில் இது பண்ணவங்க 5000 வழக்குகளுக்கு மேலே இருக்குது அவங்களுடைய ஆட்சி காலத்தில். குறைஞ்சது நான் சொல்கிறேன். இது ஒரு தோராயமாக நான் சொல்லக்கூடிய விஷயந்தான். துல்லியமாக நம்ம சொல்லணும்னா இன்னும் நிறையா நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்து பேசலாம். தமிழ்நாட்டை பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாற்றின பெருமையை திமுக மட்டும்தான் சாரும், வேறு யாருமே சாராது. ஏன்னா அந்தளவுக்கு திமுக ஆட்சியில் ரவுடிசம் கட்டவிழ்க்கப்பட்டு விட்டுருப்பாங்க. காவல்துறை வாயில் கை வச்சுக்கிட்டு பேச முடியாமல் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லை, அது மாதிரி அப்படி தான் இருந்திருக்காங்க. சத்தியமாக நான் சொல்கிறேன், இந்த பதிவை யார் கேட்டாலுமே அந்தந்த காவல்துறையில் திமுக ஆட்சியில் எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத மட்டும் கேட்டு பாருங்கள். இது உண்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு காவல்துறையவே ரொம்ப கொடுமைப்படுத்தின ஒரு ஆட்சி அப்படின்னா அது திமுக ஆட்சி மட்டும்தான். அந்த பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பயங்கரமாக இருக்கும், ரவுடிசங்கள் அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி வச்சுக்கிட்டு இவங்களுடைய ஆட்சியோட தொடக்கம் தான் இது. இப்போ இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. விஜய் அவர்கள் இப்போ தான் முதலமைச்சரான ஏற்பாடு எல்லாத்தையும் சீரமைக்கும் பணியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கடுமையான சட்டங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக கடுமையான நடவடிக்கைகளாக இருக்கட்டும், கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது நல்ல ஆட்சியா? இல்லை 5 வருஷம் 15 நாளில் ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அவர்களை நீங்கள் காரணம் சொல்கிறீங்கன்னா, 75 வருட கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சி எப்படி தெரியுமா, அண்ணா பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கட்சி. ஆமாம், உண்மைதான், பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கட்சி தான். நீங்கள் தான் நாசம் பண்ணிட்டீங்களே. திமுகவை நாசம் பண்ணினது யார்? பேரறிஞர் அண்ணாவை நாசம் பண்ணினார். அதுக்கு பின்னாடி திமுகவில் ஐயா கலைஞர் ஐயா பொறுப்பேற்றாங்க, அவருடைய ஆட்சி காலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 75 வருட கட்சியில் மட்டும் நீங்கள் பெருமை பீத்திக்கிறீங்களே. அப்போ 75 வருட கட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கணும், அதை நீங்கள் பண்ணினீங்களா? உங்களுடைய ஆட்சியில் அது நடந்துச்சா? சொல்லுங்கள் மக்களே. இவங்க சட்டம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய தகுதிகள் இவங்களுக்கு இருக்குதா? அப்புறமா விளாத்தி குளத்தில் திமுக ஆட்சியில் இருந்தாங்க, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. விளாத்தி குளத்தில் +2 மாணவியை வெளியில் நைட்டு போன ஒரு பெண்ணை ரேப் பண்ணி கண்டந்துண்டமாக வெட்டி போட்டாங்க, நாளை வெட்டி போட்டாங்க. அந்த வழக்கு இன்றைக்கி தீர்ப்பு வந்துச்சு இன்றைக்கி. ஆனால் தீர்ப்பை பார்த்த உடனேயே, தீர்ப்பை கேட்ட உடனேயே பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான ஹாப்பியாகிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கு தப்புகளுக்கு இந்த மாதிரியான ஒரு வெறித்தனமாக ஒருத்தர் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும். இதுக்கிடையில் அவனுங்களை போய் ஸ்டேஷனில் ஜெயிலில் போடுறது, ஆயுள் தண்டனை கொடுக்குறது, இது மாதிரிலாம் அவனுக்கு பண்ணவே கூடாது. மரண தண்டனை அப்படிங்கிறது அவனுக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் ஒவ்வொருத்தரும் ரேப் பண்ண ஒரு பெண்களை, ஒரு 10 வயசு குழந்தைய, அப்புறம் வயசான பாட்டிகளை எப்படி அவளுக்குலாம் மனசாட்சி வருதுன்னே எனக்கு தெரியல மக்களே.
ரேப் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு பாலியல் தொந்தரவு ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்தளவுக்கு சில காம கொடூரங்கள் இருக்கிறானுங்க. அவங்களுக்குலாம் தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா மரண தண்டனைங்கிறத மிகப்பெரிய தண்டனை. வேறு எந்த தண்டனையுமே அவங்களுக்குலாம் செட் ஆகுதுங்கிறேன் நான். அதே மாதிரி நீங்கள் நிறைய பாருங்கள், முன்னாடி ஆட்சி காலத்தில் பாருங்கள் மக்களே, நிறைய பேர் இது மாதிரி போக்சோ வழக்கில் போனவனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இது மாதிரி பாலியல் தொந்தரவு பண்ணவன், பாலியல் வந்து கொலை பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே இருப்பானுங்க. அவங்களாம் ஜாமீனில் வந்து எப்படி தான் வெளியில் வருவாங்கன்னு தெரியல. அவன் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யார் ஜாமீன் கொடுத்துருப்பாங்க, எப்போ ஜாமீன் வெளியே வந்தாலும் தெரியாது. திரும்ப அவங்க தப்பு பண்ணும்போது தான் தெரியும் இவர் மேலே வந்து ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, ஏகப்பட்ட பாலியல் வழக்கு இருக்குது, இந்த பெண்ணிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க, அந்த குழந்தைகிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத அப்போ தான் லிஸ்ட் அவுட்டு வெளியில் வரும். ஏன் ஏற்கனவே ஒரு தடவை வந்து பாலியல் தொந்தரவு பண்ணி உள்ளே போனால் அவனுக்கு வந்து தண்டனைகள் வந்து கடுமையானதாக இருந்துச்சுன்னா திரும்ப எப்படி அவன் ஜாமீன் கிடைக்கும், திரும்ப எப்படி தப்பு பண்ணுவான், யோசிச்சு பாருங்கள் மக்களே. அதனால் வந்து அவனுக்கு வந்து மரண தண்டனைங்கிறத வந்து மிக சரியாக இருக்கும். அந்த தண்டனை வந்து இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு திரு முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்காக இருக்கட்டும், எங்களுடைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எங்களுடைய ஃபேமிலிக்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய, அதாவது அந்த விளாத்திக்குளம் அந்த பெண்ணோட குடும்பத்தினர் வந்து எப்படி சந்தோஷமாக இருப்பாங்களோ இந்த தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு, அதை விட நாங்கள் ஒரு 10 மடங்கு சந்தோஷமாக இருக்கிறோம். இதே மாதிரியான தண்டனைகள் தான் கொடுக்கப்படணுங்கிறேன் நான். அதே மாதிரி இப்போ அது கோயம்புத்தூரில் வந்து கோவையில் 10 வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொண்டானுங்களே, அவனுங்களுக்கு சரி இதே தண்டனை தான் கொடுக்கணும். கண்டிப்பாக மரண தண்டனைக்கு தான் கொடுத்துட்டே இருக்கணுங்கிறேன். சவுதி அரேபியாலலாம் போயிட்டிங்கன்னா இதுதான் மரண தண்டனை தான். அந்த மரண தண்டனையை நம்ம இங்கே கொடுக்கணுங்கிறேன் நான். இங்கே கொடுத்தா தான் மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க. அடுத்தவன் வந்து தப்பு பண்ணணும், ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு பெண்ணிட்ட போய் அத்துமீறல் சொல்லுவாங்க, நம்ம வந்து உரிமையாக சொல்கிறது வேறு, அத்துமீறது வேறு. ஸோ அத்துமீறல் ஒருத்தர் பண்ணுறதுக்கு பயப்படணும். ஐயோ நம்ம இது மாதிரி தப்பாக பண்ணிட்டோம்னா கம்ப்ளைண்ட் ஆயிரும், போக்சோ வழக்கில் உள்ளே போயிடுவோம், அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து மரண தண்டனை கொடுத்துருங்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கணும். அப்போ தான் வந்து தமிழ்நாடு உறுப்பினும், தமிழ்நாட்டுடைய பெண்கள் வந்து நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி காம கொடூரங்கள் வந்து திருந்தறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம ஜாமீன் ஒன்று இருக்குங்காட்டி ஜாமீன் கொடுத்தா வெளியில் வந்துடலாம். ஆனால் இப்போ மரண தண்டனைங்கிறது உறுதியாயிருச்சு, இதுதான் வந்து தண்டனைன்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டாங்கன்னா தப்பு பண்ணுறவன் வந்து திரும்ப பண்ணுவானா, யோசிச்சு பாருங்கள். அதனால் மக்களே, தண்டனை வந்து கடுமையாக இருந்தால் குற்றங்கள் வந்து குறைக்கப்படும், குற்றங்கள் வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக தாழ்மையாக வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர், முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறமா பயங்கரமான நடவடிக்கைகளை எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி விவசாயிகளுக்கு, அதாவது நமக்கு சாப்பாடு போடக்கூடிய விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. குறைந்தது வந்து 50,000 ரூபா வாங்கியிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை, ஏன்னா இப்போ தான் அவர் வந்து முதலமைச்சர் அரியணையில் உட்காந்துருக்கிறாங்க. என்னென்ன பண்ணணுமோ அடுத்து ஒவ்வொரு நடவடிக்கைகளாக தான் வந்து மெதுவாக பண்ண முடியும். ஏற்கனவே தமிழ்நாட்டை சூறையாடிட்டு, தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பில் கட்டின வரி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு அவங்களுடைய வேலைகளை வந்து பார்த்துட்டு பக்காவாக போயிட்டாங்க. இப்போ தமிழக வெற்றிக்கழகத்துடைய ஆட்சி வந்து ஆரம்பித்து 15 நாள் 20 நாள் கூட இன்னும் முழுசாக முடியல. அதுக்குள்ளேயே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு, அது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது. 15 நாள் 20 நாள்லேயே வந்து இவ்வளோ சொல்கிறீங்கன்னா 5 வருஷம் வந்து நீங்கள் இருந்தீங்கல்ல, சொல்லுங்கள். மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சியில் 5 வருஷம் நீங்கள் முழுசாக தானே இருந்தீங்க. அப்போல்லாம் ஏன் சீர்குலைஞ்சு போச்சு சொல்லுங்கள். விஜய் அவர்களுக்கு தான் அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் 75 வருட கட்சியில் முன்னாடி இருந்து வந்து நீங்கள் வந்து திமுகவில் இருக்கீங்களே, எப்படி வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா மக்களை ஏமாற்றிக்கிட்டு, மக்கள்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு, நான் எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க, இப்படி வேணாலும் நம்ம இனிமேல் பண்ணிடலாம், இனிமேல் கனவுல கூட நினைக்க முடியாது. திமுக வந்து இன்னொரு தடவை ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறப்பாக இருக்குதுங்க. ஒரு நியூஸ் சேனலில் வந்து காலையில் போட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் அடுத்தடுத்து என்னடா சொல்லுவாங்க, என்னடா அறிக்கை கொடுப்பாங்க, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இதே தான் ஒரு சினிமாவில் படம் இல்லை, பெரிய நீளமான ஒரு திரைப்படம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்குதுங்க. இப்போ திரைப்படத்தெல்லாம் தாண்டி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் ட்ரூ.
இதுதான் ட்ரூ ஆக்ஷன். விஜய் அவர்களுடைய ஆக்ஷன் பார்த்திங்கன்னா உண்மையான ஆக்ஷனுங்கிறது இதுதான். விஜய் அவர்கள் மட்டும் கிடையாதுங்க. விஜய் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், எல்லாருமே தூங்காமல் கண்ணை முழிச்சுட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. செம்மையாக இருக்குதுங்க, சூப்பராக. இந்த ஆட்சி, இந்த மாதிரி ஆட்சி தாங்க வேணும், இந்த மாதிரியான ஆட்கள் தாங்க வேணும். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான அரசாங்கம் தான் அமையணும். இதைத்தான் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் போட்டோம், இன்னும் 1 மாதம் தாண்டட்டும், 2 மாதம் தாண்டட்டும், 3 மாதம் தாண்டட்டும். இவங்களாம் கதை விட்டுட்டு இருக்கிறாங்களே, 6 மாதம் கூட தாங்காது இந்த ஆட்சி. 5 வருஷம் வந்து நீடிக்காது. அடுத்து நாம தான், எப்படி அடுத்து நாம தான் அப்படின்னு சொல்லி தண்டூரா போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இனிமேல் பாச்சா பழிக்கவே பழிக்காது. ஸ்டாலின் ஐயா தானே சொல்லுவாங்க திமுகட்ட பாச்சா பழிக்காதுன்னு. தமிழக வெற்றி கழகத்திட்ட திமுகவோட பாச்சா பழிக்கவே பழிக்காது. மெயினாக தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி தமிழக மக்கள்கிட்ட திமுகவோட பாச்சா இனிமேல் பழிக்கவே பழிக்காது. முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிருச்சு. இனிமேலாம் வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, நமக்குலாம் வந்து ஒரு தனி மனுஷனாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், பெண்களுக்கு உண்டான கொடுமையாக இருக்கட்டும், பாலியல் கொடுமையாக இருக்கட்டும், பாலியல் கொலைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல போராட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று பண்ணும்போது இதை பார்க்கக்கூடிய நமக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கோபம் வரும். தனி மனிதனோட ஆத்திரம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். என்னடா சமுதாயத்தில் இப்படிலாம் நடக்குது, தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடக்குது, ஏன்டா நடக்குதுன்னு பார்த்தா ரஜினிகாந்த் ஐயா சொன்னாங்க சிஸ்டம் கெட்டு போச்சு, சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ஐயா சொன்னாங்க. அந்த சிஸ்டம் கெட்டு போன சிஸ்டத்தை தான் விஜய் அவர்கள் வந்து திருத்திட்டு இருக்கிறாங்க, சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து ஒருத்தர் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்து உடனே வந்து இது என்ன சினிமாவா, திரைப்படமா, ஒரே நாளில் வந்து டக்குன்னு 2 மணி நேரத்தில் முடிச்சு வந்த ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஓட்டி விட்டுடலாம். திரைப்படத்தில் ஓட்டி வந்து எல்லாமே முடிச்சாச்சு, நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சாச்சுன்னு சொல்லிடலாம். ஆனால் இது வந்து இதுதான் நேச்சர், சொல்கிறேன்ல, இதுதான் உண்மை, இதுதான் ட்ரூ அரசியல். இதுதான் இந்த இடத்துல தான் இதுதான் உண்மையான அரசியல் காலம். இதுதான் அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்க தான் வந்து விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா அடுத்து மென்மேலும் சிறக்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்கிற நான். விஜய் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு பயங்கரமான விஷயத்தை தெளிவாக வேகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி திரைப்படத்துறையினர் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க, படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகிற அந்த நாள்லேருந்து குறைஞ்சது ஒரு 7 நாள் வரைக்கும் எங்களுக்கு வந்து 5 ஷோக்கு வந்து 5 காட்சிகளுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து திரைப்படத்துறையினரோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றிருக்காங்க. என்ன கோரிக்கைன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எந்த நாள் வந்து படம் வந்து வெளியாகுதோ, அது சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எந்த நாள் வந்து வெளியாகுதோ அந்த வெளியாகக்கூடிய நாட்கள்லேருந்து 7 நாள் வரைக்கும், முதல் 7 நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 காட்சிகள் வந்து எல்லா திரையரங்கிலும் வந்து திரையிடப்படும் அப்படின்னு சொல்லி திரைப்படத்துறையினரோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றிருக்காரு. இதை வந்து எந்த அரசு செஞ்சிச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த திமுக நிறைவேற்றினாங்க, அதிமுக நிறைவேற்றினாங்க, சொல்லுங்க பார்க்கலாம், நிறைவேற்றினாங்களா? அப்போ தெரியுதுங்களா, திரைப்படத்துறையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா திரைப்படத்துறையினரோட வலி வேதனைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டவரால் மட்டும்தான் அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற முடியும். நிறைவேற்றினாரா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல கோடி ரூபா வந்து போட்டு வட்டிக்கு கடனை வாங்கி வீட்டு டாக்குமெண்ட்டை கொண்டு அடமானம் வச்சு ஃபினான்ஸ் எடுத்த பணத்தை வாங்கி ஒரு படத்தை வந்து ஆரம்பித்து அந்த படம் ஷூட்டிங்கை நல்லபடியாக முடித்து அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனை வந்து நல்லபடியாக முடித்து படத்தை வந்து ஃபஸ்ட் காப்பி வெளியில் கொண்டு வந்து அதுக்கப்புறமா வந்து வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி தேட்டருக்கு அடித்து ரிலீஸ் பண்ண ஒரு படம் இந்த படம் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு குழந்தையோட பிரசவத்தை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தாங்க ஒரு திரைப்பட வெளியிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. நம்ம வந்து வேணால் போவோம் ஒரு படத்தை பார்க்குறதுக்கு, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, ஐயோ இது மொக்கையாக இருக்குது, ரொம்ப உட்காரவே முடியலைங்க, தூக்கம் வந்துருச்சுங்க, நம்ம எவ்வளோ கமெண்ட் சொல்கிறோம். அது வந்து நம்மளுடைய இயல்பான குணம் தான், கமெண்ட் பண்ணுறது நம்மளுடைய இயல்பான குணம் தான். ஆனால் அதுக்கிடையில் வந்து எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். அந்த ப்ராசஸ்லாம் வந்து கொஞ்சம் நெஞ்ச ப்ராசஸ் கிடையாதுங்க, அவ்வளோ வலி வேதனைகளாக இருக்குது. எத்தனையோ சில தயாரிப்பாளர்களாக சூசைட் பண்ணக்கூடிய நிலைமையில கூட இருக்காங்க. ஆனால் வெளியில் சொல்ல முடியாது, வெளியில் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஏன்னா இது ஒரு வியாபாரம். ஸோ அந்த வியாபாரத்தை சரி செய்யறதுக்காக திரைப்பட உரிமையாளர் வந்து திரைப்படத்துறையினர் வந்து கோரிக்கை வச்சதை விஜய் அவர்கள் வந்து நிறைவேற்றிட்டாங்க. விஜய் அவர்களை நீங்கள் பாருங்களேன், எல்லாருமே போய் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி குஷ்பு மேடம் போய் மீட் பண்ணாங்க. சின்னத்திரை நடிகர் சங்க சின்னத்திரை சார்பாக வந்து
குஷ்பு மேடமும் அவங்க எல்லாமே போய் வந்து விஜய் அவர்கள் வந்து மீட் பண்ணாங்க. மீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அவங்க சிறப்பாக பேசுனாங்க. விஜய் வந்து என் தம்பி மாதிரி, என் தம்பி வந்து முதலமைச்சராக வந்து பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அவருக்கு ஒரு 6 மாத காலம் வந்து நீங்கள் வந்து அவகாசம் கொடுக்கணும். உடனே வந்து வந்த உடனே சட்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னா ஏற்கனவே பண்ண ஆட்சிகளோட விளைவு தாங்க இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு 5 வருஷம் நீங்கள் பாருங்கள், ஒரு 6 மாதத்தில் பாருங்கள். இவங்க சொல்லக்கூடிய 6 மாதத்தில் நம்ம வந்து இது வந்து நல்ல அரசு இல்லையா, மக்களுக்கான அரசு இல்லையா அப்படிங்கிறத ஒரு 6 மாதம் போது நம்ம தீர்மானிச்சிடலாம். இந்த 6 மாதத்தில் யாரெல்லாம் விஜய் அவர்கள் வந்து குறையாக சொல்லிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் விஜயோட ஆட்சி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, இவங்க எல்லாருமே எல்லாத்தோட மூஞ்சில் வந்து கரிய பூசுகிற மாதிரியும் அப்படியே வாயை பொத்திட்டு இருக்க போகிறாங்க. ஏன்னா அந்தளவு சிறப்பான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை, தமிழ்நாட்டு மக்களுக்கான பாதுகாப்பான ஆட்சியை விஜய் அவர்கள் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குங்க. கண்டிப்பாக பண்ணுவார். அப்புறமா ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, குதிரை பேரம் அப்படின்னா என்ன, குதிரை பேரத்தை வந்து யார் வந்து உருவாக்குனது, குதிரை பேரங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்க வந்து குதிரை பேரத்தை வந்து விஜய் அவர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்களாம். மக்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா சிந்திச்சு பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லுவது உண்மையா? விஜய் அவர்கள் தான் வந்து குதிரை பேரத்தை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாராம். இதெல்லாம் என்ன ஒரு கொடுமைங்க. குதிரை பேரங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி சரி விஜய் வந்து தான் வந்து அரசியலில் வந்து இந்த அரசியல் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாரா? குதிரை பேரங்கிற ஒரு சட்டத்தை வந்து விஜய் அவர்கள் தான் வந்து உருவாக்கினாரா? இதுக்கு முன்னாடி இல்லையா? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இல்லையா? முன்னாடி திமுகவுக்கு பிஜேபிக்கு இல்லையா? ஏன்னா திமுக வந்து பிஜேபியோட தான் வந்து கூட்டணி ஆட்சி தானே பண்ணாங்க. அப்போ இல்லையா? பிஜேபியும் அதிமுக இருந்தாங்களா? அப்போ இல்லையா? திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களாக வந்து குதிரை பேரமா அப்படின்னா வந்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாதா? யார்கிட்ட வந்து கட்டுக்கதை விட்டுட்டு இருக்கிறீங்க சும்மா? நீங்கள் எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க. மக்கள் இனிமேல் முட்டாள், மக்கள் வந்து இனிமேல் வந்து முட்டாளாக தான் இருக்கிறாங்க. நம்ம எது சொன்னாலும் வந்து நம்பிடலாம், விஜய் அவர்கள் வந்து கவுத்தரலாம். ஏங்க விஜய் அவர்களை வந்து யாரெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து கதை முடிஞ்சு போச்சு, விஜய் வந்து இனிமேல் வந்து ஆட்சி அமைக்க முடியாது, விஜய் அவருடைய ஆட்சியை கவிழ்க்க போகிறோம், விஜய் அவருடைய ஆட்சி வந்து 5 வருஷம் நீடிக்காதுன்னு சொல்லி யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து கற்பனை பண்ணிட்டு விஜய் அவர்கள் வந்து நீங்கள் கடுமையான விமர்சனங்களை பண்ணுறீங்களோ எழுதி வச்சுக்கங்க. உங்களுடைய அரசியல் கட்சிங்கிற அந்த கட்சியே இல்லாமல் போக போகுது. அதுதான் உண்மை. ஏன்னா மக்கள் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன், ஏற்கனவே நிறைய பதிவுகள் இல்லை சொல்லியிருக்கிறேன். மக்கள் வந்து முன்ன மாதிரி கிடையாதுங்க. மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறத உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க அரசியலை. தயவு செஞ்சு வந்து யாருமே தப்பு பண்ணாதீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் காமனாக சொல்லிகிட்டு இருந்தேன். நான் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பொய்க்கால் குதிரை அரசாம், பொய்க்கால் அரசுன்னு தாவேக்காவை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதி வந்து எடப்பாடி அவருக்கு இருக்குதா? இதாவது பொய்க்கால்னு சொல்கிறீங்க. உங்களுடைய ஆட்சி வந்து உங்களுடைய கட்சி வந்து காலை இல்லாத கட்சியாக இருக்குது. அதுக்கு போய் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் திரு ஸ்டாலின் ஐயா அவங்க சொல்கிறாங்க குதிரை பேரம் நடக்குது, எல்லாத்தையும் குதிரை பேரம் நடக்குது. அப்புறம் வந்து அமமுகலேருந்து எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க, அதிமுகலேருந்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிக்கிறாங்க, குதிரை பேரம் நடக்குது. ஏன் உங்கள் கட்சி அலுவலகத்தை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தேன், ஒரு லெட்டர் பேர கட்சி வந்து ஒருத்தர் வந்து உங்களுடைய கட்சி தலைமையை வந்து கிராஸ் பண்ணால் கூட உடனே அங்கேருந்து வாட்ச் பண்ணி அவனை உள்ளே கூப்பிட்றான், அவன் சைடு எத்தனை ஓட்டு இருக்குது, அவன் சைடு எத்தனை வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவனை கூப்பிட்டு வந்து அவனை சைன் பண்ண வச்சிருது, கூட்டணியாக சைன் பண்ண வச்சிருது. அப்படியாவது விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுகவோட யோகிதையும், திமுகவோட திருட்டுத்தனமும், திமுகவோட சூழ்ச்சியும், திமுகவோட சதி திட்டங்களும் எந்த நேரத்தில் எதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களை மாதிரி கட்டுக்கதையை வந்து விஜய் அவர்கள் பேச மாட்டாங்க. உங்களை மாதிரி வந்து முடியாத ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. உங்களை மாதிரி வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் வந்து மக்களை ஏமாற்றிட்டு திரும்ப அடுத்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியோடு, அதாவது ஆட்சிக்கு வந்தால் நான் 8000 கூப்பன் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு திமுக ஆட்சிக்கு வரவே இல்லை. தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்குது. தேர்தல் பிரச்சாரம் முடியறதுக்கு முன்னாடியே 8000 கூப்பன் எப்படிங்க அடித்தாங்க? கொடுமை பாருங்கள். இதெல்லாம் மக்களை யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஊழல்தனம், எவ்வளோ பெரிய வந்து ஒரு தப்பு பாருங்களேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து திரும்பவும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 8000 நான் கூப்பன் தரேன் அப்படின்னு சொன்னார் திரு ஸ்டாலின் ஐயா. அதான உண்மை மக்களே. ஆனால் எப்படி வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போதே 8000 கூப்பன் வந்து விநியோகம் பண்ணுவாங்க?
ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் என்ன ஏமாந்தவங்களா? இல்லை கேட்குறேன் நான், இல்லை மக்கள் ஏமாந்தவங்களா? இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களாக ஏமாந்தவங்களா? திமுகவும் அதிமுகவும் எப்போ வந்து கூட்டணி ஆட்சியோடு தமிழ்நாட்டில் நடத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, டிஸ்கஷன் பண்ணி முடிவு பண்ணும்போது முடிஞ்சு போச்சு கதை. திமுகவும் கிடையாது, இனிமேல் அதிமுகவும் கிடையாது. தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன், இனிமேல் நான் சொல்லுவேன். நல்லா கேட்டுங்க மக்களே. நம்ம அன்னைக்கு என்ன சொன்னோமோ, அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோமோ அதுதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நடந்துச்சு. அரசியல் கட்சி ஆரம்பித்தது வந்து தேர்தல் நேரத்தில் நம்ம என்னென்ன சொன்னோமோ அதுதான் தேர்தல் நேரத்தில் நடந்துச்சு. தேர்தல் வந்து முடிஞ்ச ஒருபாடு நம்ம என்ன சொன்னோமோ விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே தான் நடந்துச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது 2026 மட்டுமல்ல, 2031, 2036, 2041, 2046 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஜய் அவர்கள் தான். நான் குறைஞ்ச வருஷம் தான் சொல்கிறேன் நான். ஆனால் தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். எம்ஜிஆர் ஐயா எப்படி வந்து உயிருடன் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டோட அசைக்க முடியாத ஒரு முதலமைச்சராக இருந்தாரோ, முதலமைச்சராக வாழ்ந்தாரோ, முதலமைச்சராக இருந்து ஏகப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நல்லது பண்ணினாரோ, அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி சதி திட்டங்கள் 10 எம்ஜிஆருக்கு சமங்க விஜய், 10 அண்ணா பேரங்க அண்ணாவுக்கு சமங்க, 10 காமராஜர் ஐயாவுக்கு சமங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திமுக வந்து சாதாரண கட்சி இல்லைங்க. பல சூழ்ச்சிகளையும் பல சதி திட்டங்களையும், யாரை எந்த ரூட்டில் போய் எப்படி அடிக்கலாம், எப்படி தாக்கலாம், யாரை வச்சு தாக்கலாம், யாரை வச்சு வந்து ஆட்சியை கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சூழ்ச்சிகளை பண்ணக்கூடிய ஒரே ஒரு கட்சி தாங்க திமுக. இந்த திமுகவை ஒழிக்கணும், இந்த திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னா விஜய் அவர்கள் மட்டுமல்லங்க, விஜய் அவர்கள் மாதிரி அதான் சொல்கிறேனே, 10 எம்ஜிஆர், 10 பேரறிஞர் அண்ணா, 10 பேரறிஞர் இவர் பெருந்தலைவர் காமராஜர், இந்த ரூபத்தில் தான் விஜய் அவர்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இவங்களுடைய எல்லாத்துடைய வலிமையை சேர்த்து ஒரு மனுஷன்கிட்ட வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க 50 வருடத்துக்கு பின்னாடி. என்னடா இவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான், இவன் அதிகமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. திமுக ஆட்சி அதிகாரம் திமுக கையில் இருக்கும்போது எவ்வளவு சவால்களை உடைச்சிருந்து வந்த ஒரு மனுஷன். ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து மக்களுடைய பேராதரவு இருக்குதுங்க. விஜய் அவர்களுக்கு இளைஞர்களுடைய சக்தி இருக்குதுங்க. விஜய் அவர்களுக்கு பெண்களுடைய பேராதரவு இருக்குதுங்க. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு பொதுமக்கள் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுமா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 6 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய அரசை சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்னங்கிறாங்க, 5 வருஷம் நீடிக்காது, நம்ம தான் அடுத்து வரப்போகிறோன்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. இவங்களை எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுங்கிறேன். ஆட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிச்ச விற்பாடு என்ன சொன்னாங்கன்னா, தாவேக அரசு வந்து மக்களுக்கு வந்து தாவேக அரசு வந்து செயல்படுத்துறத நாங்கள் அவங்களுக்கு வந்து இடையூறு கொடுக்க மாட்டோம், அவங்க ஆட்சி அமைக்கிறதுல நாங்கள் எந்த ஒரு தொந்தரவு பண்ண மாட்டோம், ஒரு 6 மாதம் வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு குறையிலும் சொல்ல மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்களா. அவனால் அந்த எலும்பில்லாத நாக்கு அது அப்படி பேசுச்சா. இப்போ வந்து எப்படின்னா, ஏன்னா மக்கள்கிட்ட வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இது மாதிரி ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறோம்னா மக்கள் வந்து அச்சா என்னடா ஒரு தலைவர், திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா ரொம்ப நல்ல மனுஷன்டா, அவர் அருமையான மனுஷன்டா. விஜய் அவர்கள் வந்து என்னதான் வந்து அவரை வந்து தாக்கி பேசியிருந்தாலுமே விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனோன்னா இவ்வளோ பெரிய ஒரு அறிக்கையை சொல்லிட்டாரையா, அச்சா அவர் ரொம்ப உயர்ந்த மனிதர்ரா, கெட்டாலும் மேன்மக்கள் தான் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருவாங்களாம். நினைக்கணும்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் எந்த ஒரு இடையூறு பண்ண மாட்டோம், ஒரு 6 மாத காலத்துக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எப்படி தான் ஆட்சி நடத்துகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி இதே எலும்பில்லாத நாக்கு தான் அப்போ பேசுச்சு. இதே எலும்பில்லாத நாக்கு தான் இப்போ என்ன சொல்லுதுன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, 5 வருஷம் வந்து நீடிக்காதான், 6 மாதத்துல வந்து ஆட்சி கவுந்து போயிருமா. இதை எப்படிங்க சொல்கிறதுக்கு மனசு வருது இவங்களுக்கு, சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்களுடைய ஆட்சியோட தான் கேவலமாக இருக்குது. மக்கள் தெளிவாக இருக்காங்க, தெளிவாக ஓட்டு போட்டுக்கிறாங்க. மக்கள் தெளிவாக ஓட்டு போட்டு விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு தெளிவாக ஓட்டு போட்டுக்கிறாங்க. திமுக மட்டும் இல்லை, திமுக மாதிரி இன்னும் 10 தீய சக்திகள் வந்தாலும் சரி விஜய் அவர்களை அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. விஜய் அவருடைய திட்டங்கள் வந்து நல்ல திட்டங்கள் வந்து நிறையா கொண்டு வராங்க. தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒன்று சொல்கிறேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இதை ஏற்கனவே வந்து திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே
என்னென்ன தப்பு பண்ணினாங்களோ, எந்தெந்த துறையில் வந்து ஊழல் நடந்திருக்குது, லஞ்சம் நடந்திருக்குது, இதெல்லாம் என்னென்ன இருக்குதோ அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி மக்கள் மத்தியில் திமுக வந்து மக்கள் மத்தியில் வெளியே வெட்ட வச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஏன்னா திமுகவோட ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து வெளிப்படையாக பேசிடணும், வெளிப்படையாக கொண்டு வந்துடணும். இத்தனை கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காங்க, இத்தனை கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு இத்தனை கோடி ரூபா வருமானம் வந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு இத்தனை கோடி ரூபா வந்த வருமானம் எங்கே போச்சு, காணாமல் போச்சா, இல்லை வந்து காகம் வந்து தூக்கிட்டு போச்சா? அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து கதை சொல்லுவாங்கள்ல, காகம் வந்துச்சாமா வடையை தூக்கிட்டு போயிடுச்சாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதையை இவங்க திமுக வந்து சொல்லுவாங்கள்ல. அப்போ தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து திமுகவில் நடந்த ஊழல்களை யாரெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க, எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சத்துக்கு பத்திரிகைகள் மூலமாக, பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் மூலமாக வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சத்தியமாக நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். இது நடக்கணும் அப்படின்னு தினம் தினம் வந்து நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் வந்திருக்காங்க, அவருக்கு வந்து அரியணையில் முதலமைச்சர் அரியணையில் உட்காந்து இருப்பார். நிறைய பேசிக் உண்டான நிறைய வேலைகள் இருக்குது. பேசிக் என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், மக்களுக்கு என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன பாதுகாப்பு பண்ணணும், பெண்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், பெண்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், போதைப் பொருளை வந்து கட்டுப்படுத்தணும், மது கடைகளை மூடணும்னு சொல்லி ஏகப்பட்ட கடமைகள் அவருக்கு இருக்குது, ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்குது. அதை எல்லாமே அவர் வந்து வேகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்னமும் சிறப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து நம்புகிறோம். தமிழக மக்கள் வந்து நம்புகிறாங்க விஜய் அவர்களை. தமிழக மக்கள் நம்புகிறாங்க, தமிழக மக்களையும் விஜய் அவர்கள் இந்த நம்பி இருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய பதிவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம், மதிப்பளிக்கிறோம். தயவு செஞ்சு எங்களுடைய பதிவை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல அரசியல் விஷயங்களோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.